ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் உக்களி. இதை ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகி மாவில் செய்கிறது தான் உக்களின்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டியோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. எங்கள் பாட்டி எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற எங்களோட ரொம்ப ஃபேவரட் ஃபுட்டு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ நான் கொஞ்சம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வந்து கரையிறதுக்காக ஒரு 2 டம்ளர் தண்ணி போதும். 2 டம்ளர் பெரிய டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஊற்றிட்டு வெல்லத்தில் தும்புலாம் இருக்கும் இல்லையா, அந்த அடியில் மண் அதெல்லாம் இருக்கும். அதனால் அதை வடிகட்டிக்கலாம். வெல்லம் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு இந்த மாதிரி இருக்கிற ராகி மாவு உங்கள்கிட்ட இருக்கிற நீங்கள் எந்த அளவு உங்களுக்கு குவான்டிட்டி வேணுமோ வெல்லத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூனோ இல்லை 5 டேபிள் ஸ்பூனோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வெல்லமும் ராகி மாவும் ஒன்றா வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் நார்மல் எண்ணெய் தான் ஊற்றுறேன். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நான் வந்து நெய்யும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா இந்த எண்ணெயும் நல்லா காயிற வரை வெயிட் பண்ணிக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் இல்லை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ராகி மாவு வெல்லம், அது கூட வந்து ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கை பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இடுக்கி வச்சு பிடிச்சிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதை நல்லா ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. எந்த அளவு கிண்டிகிட்டே இருக்கீங்களோ அந்த அளவு ரெசிபி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டைம்லாம் எடுக்காது, டக்குன்னு ரெடி ஆகிடும். வீட்டில் சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செய்யணுமா, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்துடும். சுருண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லது, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு இதுவே போதும் அப்படின்னா இந்த குவான்டிட்டியே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வேணுன்றதுனால என்ன ஆட் பண்ணிங்கன்னா, கையில் தொட்டால் ஒட்டக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா இதோட பதம் வந்து ரெடி. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சர்வ் பண்ணிடலாம் வாங்க. இந்த மாதிரி வாழை இலை வச்சு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால நான் வாழை இலை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு வாட்டி இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சும்மா கார்னிஷ்காக நான் பாதாம் போட்டிருக்கேன். பாதாம் இல்லாமலே சாப்பிட்லாம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சி